ஹாய் காஃபி கப் ஆஃப் இந்தியாவிலேருந்து செகண்ட் டேங்க. கூர்கு தான் வந்து இந்தியாவோட காஃபி கப் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ மடிக்கரையில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது காஃபி தோட்டம். உள்ளே போய் பார்க்க போகிறோம். டிக்கெட் வாங்கியாச்சு, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம கூட கைடு வருவார், உள்ளே கொண்டு போய் சுற்றி காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது, காஃபி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. காஃபி எங்கேருந்து வருது, காஃபி நல்லா வாசனையாக காலையிலேருந்து காஃபி இல்லைன்னா எப்படி இருக்கும், நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்குறதே காஃபி தானே. ஸோ அந்த காஃபி எங்கேருந்து வருது, எப்படி அந்த செடி எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ செகண்ட் டே பார்க்கலாமா, வாங்க. எவ்வளோ பெரிய செம்பருத்தி, ஐயோ ஒயிட் அண்ட் ரெட்டோட செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்தால் தான், நிறைய இடங்களுக்கு வந்தால் தான் நம்ம கலர்ஃபுல்லான சீனரிஸ்லாம் பார்க்கலாம். விதவிதமான பூக்கள், விதவிதமான செடிகள், விதவிதமான மனிதர்கள், நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் வந்து அனுபவங்கள் நமக்கு ஜாஸ்தியாகும். ஸோ நான் அடிக்கடி சொல்கிறது தான், கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு டூர் போங்க, எங்கேயாவது ஒரு வெளியில் போங்க. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி டூர் போகும்போது எல்லோரும் கேட்குறீங்க, மேம் நாங்களும் வந்து உங்களோட வரணும், நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படின்னு. அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். சீக்கிரமே இந்த மே மாதத்தில் ஒரு டேட் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு டே, 1 டே வித் சுஜாதா பாபு. அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் நான் சீக்கிரமாகவே நான் கொடுக்குறேன். ஸோ சென்னையில் தான் இருக்க போகுது. 1 டே ஃபுல்லாக நாம் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். அது என்ன நாள், என்ன டைம் அப்படிங்கிறத உங்களுக்கு கூடிய சீக்கிரமே சொல்கிறேன், ஓகேவா? பொதுவாக நார்த் இந்தியாவில் தான் நிறையா இருக்குங்க இந்த மரம், ருத்ராட்சம். இங்கே பாருங்கள், அழகாக காய் இருக்குது. எத்தனை மரம் ருத்ராட்சம் இது? 30 முக்கி வரைக்கும் ஒரே மரத்துல கிடைக்கிறது. அப்படியா? அது வந்து ஷீட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பார்த்து முக்கி சொல்ல முடியும். ஓஹோ. மரத்துல உங்களுக்கு ஒரு மரம்னா ஒரு முகம் அப்படி கிடையாது. ஒரு மரத்துல நிறைய 30 முக்கிஸ் கிடைக்கும் டோட்டலா. ஓ, ருத்ராட்ச மரங்க. இந்த மரத்துல எத்தனை காய்கள் வந்தாலும் அது வந்து பழுத்து வெளியில வந்த பிறகுதான் அது எத்தனை முகம்னு சொல்ல முடியும். நைஸ். பெப்பரோடது வேல் மாதிரி இருக்கும், மரத்து மேல அந்த மாதிரி ஏறிட்டு மேலே போயிட்டு இருக்கும். க்ரீப்பர் சிங். பிளாக் பெப்பர் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிரீன் பெப்பர் தான் கிடைக்குது. இங்க வந்து பார்த்துக்கலாம். இது கூட நான் ஏதோ காஞ்சு போன இலைன்னு நினைச்சேங்க. பூ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த பின்னாடி ஒரு மொட்டோட, வாவ் சூப்பரா இருக்குங்க இந்த பூ. என்ன சூப்பராக இருக்குங்க காடு. நம்ம விவேக் சார் வந்து நிறைய மரம் நட்டார். மரம் நடுறதே வந்து ஒரு பெரிய, இப்போல்லாம் வந்து நிறைய மரம்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் மரம் நட்டுகிட்டே இருந்தார். மரம் நடுறதோட பலனை இங்கே கண் கூட பார்க்குறோங்க. எவ்வளோ மரங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வீட்டில் ஒரு மரம் வளர்ப்போம். வளர்க்க தான் வந்து நிறைய இயற்கை சார்ந்து, இயற்கை நம்மளை வந்து படிச்சுட்டே இருக்குல்ல, இயற்கை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு மரம் வளர்க்கணுங்க. பட்டைன்னு சொல்லுவாங்க சார். இது இன்னர் லேயர் அவுட்டர் லேயர் 2 வெரைட்டி பட்டை கிடைக்கும் உங்களுக்கு. இதோட ஸ்கின்னு தான், மரத்தோட ஸ்கின்னு தான் உங்களுக்கு பட்டை செய்வோம். இது வந்து மிஷினில் தான் எடுப்போம். உங்களுக்கு ஸ்லைஸாக கட்டு போகும்போது உங்களுக்கு அது வந்து ரோலாக கடிச்சிடும். உங்களுக்கு ஹீட் பண்ணி தான் எடுப்போம். பிசின் மாதிரி இருக்குது. அது கம்மி இருக்கும் அதுக்குள்ளே. அது வாஷ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 10-20 ஸ்டெப்பு மேலே ஏறி வந்த பிறகு இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. 360 டிகிரியும் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு, மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 50-55 படி ஏறி மேலே வந்தோங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம உடம்ப நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி டூர் போகும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். தலைவர் சொன்ன மாதிரி 8 உலக வாழ்க்கையை பிரித்து எந்த இடத்துல இருக்கோன்னு நம்ம பார்த்து, அந்த இடத்துல சுற்றுலா போகணுமா, அந்த இடத்துல கல்வி முடிக்கணுமா, அந்த இடத்துல பணம் சம்பாதிக்கணுமா, ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜாலியாக இப்போ ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் என் கூட ஒரு நாள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரே ஒரு கம்பியில் தான் நிற்கிது இந்த இடம். பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பொதுவாகவே நமக்கு சாதாரணமாகவே தெரியும், காஃபி டீ எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லைடில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து தண்ணி நிற்கக்கூடாது, ஆனால் தண்ணி வேணும். இதுக்கு அப்படியே தண்ணி வடிஞ்சிட்டு வந்துடணும். அந்த மாதிரி இடத்துல தான் அந்த காஃபி டீ எல்லாம் வைப்பாங்க. இங்கே வந்து கூர்கில் வந்து நிறையா காஃபி செடி இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம அந்த என்ட்ரி வந்திருக்கோம் உள்ளே. இன்னும் போக போக தான் நிறைய இந்த காஃபி செடியெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க.
ஸோ இதில் வந்து ரோபஸ்டா காஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோபஸ்டா காஃபியோட லைஃப் டைம் வந்து 120 வருஷம் ஒரு செடியோட லைஃப் டைம். ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு சின்ன செடி வச்சதுக்கப்புறமா ஸோ அதில் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் காஃபி காய்க்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் டைம் எடுக்கும். ஸோ 5 வருஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஜாஸ்மின் மாதிரி ஒரு ஃப்ளவர் வரும். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி காஃபி ஷீட்ஸ் வந்து பிடிச்சிட்டு வரும். சின்னதாக இருக்குல்ல, ஸோ இந்த சின்ன ஷீட்ஸ் உங்களுக்கு பெருசாகிட்டு உங்களுக்கு பழுக்கிறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுக்கும். ஒரு வருஷத்தில் ஒரே தடவை நாங்கள் காஃபி வந்து பறிக்கிறது. ஸோ ரோபஸ்டா காஃபி சொல்லிட்டு உங்களுக்கு கெஃபின் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 0.4% வரைக்கும் கெஃபின் இருக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் ஃபில்டர் காஃபியில் உங்களுக்கு 5லேருந்து 6 கப் காஃபி பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு சிக்கோரி எல்லாம் கலப்பாங்க தெரியுமா? குஜராத் ஒரு தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். ஒரு ட்ரீயோட ரூட்ஸ் பவுடர் அது வந்து காஃபிக்குள்ள ஒரு 30% 40% ஆட் பண்ணுவாங்க. ஸோ காஃபியோட பிட்டர்னஸ் குறைக்கிறதுக்காக. ஸோ அதனால என்ன ஆகும், சிக்கோரி உங்களுக்கு காஃபிக்குள்ளே ஆட் பண்ணால் இமீடியட்லி ஸ்டிக்கி ஆகிறதுக்கு சுரு ஆகும். காஃபி எல்லாமே உங்களுக்கு ஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரோபஸ்டா காஃபி ஸோ அரபிக்கா முன்னாடி இருக்கு, அங்கே காமிச்சு கொடுக்குறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரே தடவை. ஆமாம். இதை எடுத்து இதோட ப்ராசஸ் என்ன? அப்புறம் அது காய வச்சு ப்ராசஸ் உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 நாள் காய வைக்க வேண்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு பல்பிங் மிஷின் சொல்லிட்டு ஒரு பெரிய மிஷின் இருக்குது, அதுக்குள்ளே போட்டுட்டு பீல் அவுட் பண்ணுவோம். ஒரு பெரிக்குள்ளே 2 கொட்டை கிடைக்கும், அந்த கொட்டை தான் எடுத்து ரோஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி. ஸோ இங்கே கிடைக்கிறது வந்து நம்ம இங்கே இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை ஃபாரின் எடுத்துகிட்டு போயிடுறாங்களா? இல்லை, அது வந்து அரபிக்கா தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அரபிக்கா ரோபஸ்டா 2 எக்ஸ்போர்ட் ஆகுது. எங்கள் பிளான்டேஷன்லேருந்து உங்களுக்கு 90% எக்ஸ்போர்ட் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. இல்லை லாஸ்ட் எக்ஸாம் அந்த இடத்துல தான் உங்களுக்கு மெயின் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வரும். அங்கே பார்க்கலாம் உங்களுக்கு அந்த பில்டிங்ஸு, பின்ன உங்களுக்கு அந்த டவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே தான் மெயின் ஃபேக்ட்ரி. அங்கேருந்து எக்ஸ்போர்ட்டும் இருக்கும். பின்ன உங்களுக்கு 10% இங்கே ஃபேக்ட்ரி அவுட்லெட் கிடைக்கும், அங்கே ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து காய வச்சு பிரியாணியில் போடுறோம். பே லீஃப் பிரியாணி இலை இல்லை, வாசனை கமகமான. நம்ம இதை ப்ளக் பண்ணலாமா? நீங்கள் ப்ளக் போட்டால் ஃபைன் போடுவாங்க. அதான் நீங்கள் பிரியாணி வாசனை போய் கமகமான வருதுங்க. இந்த காஃபி பிளான்டேஷன் தவிர வேற என்னெல்லாம் இருக்குங்க? இங்கே உங்களுக்கு ஜீரா விட்டுட்டு மொத்தம் ஸ்பைசஸ் இருக்கும், பின்ன நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து மெக்காடேமியா நட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீம், மாய்ஸ்சரைசர், பாடி லோஷன்ல ஆட் பண்றது. ஆமா, இதா? ஆமா. இதோட உங்களுக்கு எல்லோ கலர் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து ரைப் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு ஜல்லு கிடைக்கும், அந்த ஜல்லு தான் உங்களுக்கு லேக்ல வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஓ பாருங்க என்னெல்லாம் இருக்கு, இயற்கை மருத்துவம். ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹனி பீஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரீ ஹனீஸ், இது வந்து ஹேண்ட்மேட் ஹனி பீஸ் சொல்லிட்டு. ஸோ பின்ன மவுண்டன் ஹனீஸ், அந்த மாதிரி ஹனீஸ் எல்லாம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைபல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவரும் நாங்கள் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. பின்ன உங்களுக்கு ஒரு செடியை வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த நம்பரெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஆமாம், 334 அது ஒரு ஏக்கரில் உங்களுக்கு இவ்வளோ செடிஸ் இருக்குன்னு காமிச்சு கொடுக்கும். சில்லிஸ் எல்லாம் என்ன சொன்னீங்களே? சில்லி உங்களுக்கு லாஸ்ட்டில் போகும்போது காமிச்சு கொடுக்குறேன். ஓகே. இது சினமம் பார். இந்த மாதிரி இது வந்து ஐபிஸ்கஸ். ஸோ இது வந்து மெயின்லி உங்களுக்கு ஒரு 25 வெரைட்டி ஐபிஸ்கஸ் கிடைக்கும். இதில் வந்து ரெட் இருக்குல்ல, ரெட் தான் உங்களுக்கு மெடிசன் வேல்யூ. ஸோ அதில் உங்களுக்கு எல்லாம் சாயில் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இதோட மெயின்லி உங்களுக்கு வைன் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்கின் க்ளோயிங், பிம்பிள்ஸ், மெயின்லி இந்த லேடிஸ் பீரியட் டைமில் இருக்குல்ல, அந்த டைமில் பெயின் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ஹைபிஸ்கஸ் டீ நிறையவே நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேயே வைன் எல்லாமும் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு காஃபி டேஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அதில் போயிட்டு. ஓகே, காஃபி குடிச்சிட்டு வரலாம். ரைட்ல ஃபில்டர் மஷின்ல போட்டு டிகாக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா எனக்கு நார்மல் டீ எப்படி பண்ணணும், சாய் எப்படி பண்ணிட்டு அந்த மாதிரி பாயில் பண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணணும். இது இப்போ இங்க பார்க்கலாம், ஓப்பன் வச்சா எதுவுமே கட்டி ஆகாது, ஸ்டிக்கி ஆகாது. ஆனா மார்க்கெட்ல உங்க ப்ரூ, நெஸ்கேஃபே அந்த பர்ச்சேஸ் பண்ண ஓப்பன் பண்ண இன்ஸ்டன்ட்லி கட்டி ஆகும். அது எதுக்குன்னா சிக்கோரி ஆட் பண்ணுவாங்க. சிக்கோரி வந்து ஒரு பிளான்ட்டோட ரூட், அது காஃபிக்கு மிக்ஸ் பண்ணுவாரு. திக்காகும், ஆனா அதுக்கு கெஃபீன் கண்டென்ட் கம்மி பண்றதுக்கு ஆட் பண்ணுவாரு. ஆனா இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவாரு, 70 to 80% சிக்கோரி ஆட் பண்ணுவாரு. ஐயோ, அதனால பிரைஸ் சீப்பரா கிடைக்கும், குவான்டிட்டி அதிகமா கிடைக்கும். அது ப்ரோ நெஸ்கேஃபே இப்போ எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்? 1 ரூபாய் 2 ரூபாய் பேக்கெட் கிடைக்கும். அதுல ஒரு கப் காஃபி பண்ணலாம். ஆனா நீங்களே போயிட்டு ஸ்டார்பக்ஸ்ல ஒரு கப் காஃபி பிடிக்கும், எவ்வளவு இருக்கும்? 300 400 அதுக்கு. அதெல்லாம் டிஃபரன்ஸ் புரியுது. லைக் பிரீமியம் குவாலிட்டி, சுப்பீரியர் பீன்ஸ் சொன்னால ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஃபி. ஸ்மெல்லி பார்த்தாலே எனக்கு மோர் கிரீம்னஸ் தான் கிடைக்கும். இன்ஸ்டன்ட் காஃபி கிரீம் வாசனை. ஆமா, கிரீம்னஸ் தான் பெஸ்ட் ஸ்மெல் கிடைக்கும். காஃபி தோட்டத்தெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்த பிறகு இந்த தம்பி காஃபி எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு லைவ் டெமோ செஞ்சு காட்டினாருங்க. இவங்களோட அவுட்லெட்டில் பட்டை, கிராம்பு, கசகசா, சோம்புன்னு நிறைய மசாலா பொருட்களும் இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. அதனால் காஃபி பவுடர், மசாலா பொருட்கள்னு வீட்டுக்கு தேவையானதை வாங்கினாங்க. இது வந்து 100% பியூர் அரபிகா காஃபி. ஸ்மெல் ஃபைன்.